நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 13/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:21. திதி இன்று மாலை 6:35 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் காலை 6:50 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று காலை 11:27 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இன்று மாலை 7:36 வரை கௌளவ கரணம், மாலை 6:35 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய தினம் திருக்கார்த்திகை தீபம், கிருத்திகை பிரதோஷம், வெள்ளிக்கிழமை, கார்த்திகை தீபம் எல்லாம் ஒன்று இணைந்து வருகின்ற இந்த நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம அதனுடைய தாத்பரியம் என்னன்றத பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுபவன், மேஷத்தில் சந்திர பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்கார வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். இன்றைக்கு பகல் 1:19 சந்திர பகவான் ரிஷபராசிக்குள் பிரவேசம். 1 மணிக்கு மேல துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வர மகாலட்சுமி வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடு, பிரதோஷம் அப்படின்றதுனால இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடும் சிறப்பை தரும். இன்னைக்கு எப்பேற்பட்ட நன்னாள் பாருங்க. அதனால வீட்டுல விளக்கேற்றக்கூடிய ஒரு நாளும் இன்றைய தினம். திருக்கார்த்திகை இல்லையா? அதாவது எப்பொழுதுமே வீட்டுல உங்களால தினந்தோறும் கோவிலுக்கு போனாலும் சரி, வீட்டுல விளக்கேற்ற முடியலனாலும் சரி, இந்த 3 நாட்கள் மட்டும் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும். துவாதசி, சதுர்த்தசி, அதே மாதிரி பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்கள்ல பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிக சிறப்பு. சரி, நம்ம ஏன் தீபம் ஏற்ற வேண்டும்? இந்த கார்த்திகை தீபத்தின் வரலாறு என்ன? நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் இது எப்படி உருவானது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமான்றது இல்லை. இது அறிவியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கணும். அதே போல இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடுவது ஏன்? இந்த கார்த்திகை மாதத்தில் தீப திருநாள் ஏன் கொண்டாடுகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி மாலை வேளையில் வீடுகளில், வெளிப்புறங்களில், வீட்டு முற்றத்திலும் விளக்கேற்றுவது ஏன்? சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுகிறோம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதனால அப்படின்னா, படைக்கும் தொழிலை செய்பவர் யாரு? பிரம்மன். காத்தல் தொழிலை செய்பவர் விஷ்ணு. நானே பெரியவன் என்று வாதாடி பல வருடங்கள் போரிட்டார்கள் இவர்களின் கர்வத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் இவர்கள் முன் ஜோதி பிழம்பாக தோன்றினார். அடியையும் முடியையும் தேடும்படி அசரீரு கூறியதாம்.
அதுதான் அடிமுடி காணா அப்படின்றது. அப்ப ஜோதியின் முடியை காண அன்னப்பறவை வடிவம் கொண்டு சதுரமுக பிரம்மன் விண்ணுலகம் சுற்றினார். அடியை காண திருமால் வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகம் சென்று அடிமலரை தேடினார். அடிமுடி காண முடியாத ஜோதி பிரம்பாக சிவபெருமான் தோன்றினார். அதனால் பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இது நிறைய கதை இருக்கு. இந்த தாழம்பூ கதைலாம் இதுலதான் வரும். அதெல்லாம் நமக்கு இப்ப வேண்டாம். அதே மாதிரி இருவரும் தாம் கண்ட ஜோதி எல்லோரும் காணும்படி காட்சி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களாம். யாரு? பிரம்மாவும் விஷ்ணுவும். சிவபெருமான் திருக்கார்த்திகை நட்சத்திரத்து அன்று ஜோதி பிழம்பாக காட்சி அருளி செய்தார். முழுமுதற் கடவுள் சிவபெருமானே என்ற நோக்கில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. அதே போல கார்த்திகை தீபத்தின் முன்னால் பரணி தீபம் ஏற்றுவார்கள். அதே போல கார்த்திகை தீப திருநாள்ல நிறைய பேர் பனைமரத்தை வெட்டி அதை பானமா சுத்துவார்கள், கொளுத்தி விடுவார்கள். இதெல்லாம் சொக்கபானம் சொல்லக்கூடியது. இது எதுனா சொக்கபானம். சொக்கபான அதாவது பனை மரத்தை வச்சுதான் சொக்கபானம் செய்வார்கள். சொக்க பனைகளை கொளுத்துவார்கள். ஏன்னா இந்த சுடர் தான் வேகமா பரவி கொழுந்து விட்டு எரியுமாம். அந்த ஜோதியை சிவனாகவே எண்ணி வழிபடுவார்கள். இது அக்னிமய லிங்கமாகும். இது அறிவியல் ரீதியாக சொல்லக்கூடியது. சரி, நிறைய கார்த்திகை தீபத்தை பத்தி நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டுல ஏன் தீபம் ஏத்துறோம் அது தெரியணும் இல்லையா? கோவில்கள்ல ஏற்றப்படுகிறது, திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகிறது. அதையெல்லாம் விட நம்ம வீட்லயும் தீபங்களை பழைய விளக்கு ஏத்தலாமா அப்படின்னா, கார்த்திகை தீபம் என்றாலே தீபங்கள் நிறைய ஏற்றுவதுதான். கடைசி நேரத்தில் விளக்குகளை வாங்காமல் முன்கூட்டியே நீங்க வாங்கி அதை தண்ணியில போட்டு நனைச்சி ஆற வச்சு அதுல அந்த அகல் விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிடணும். சரி, பழைய விளக்கு ஏத்தலாமா அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ஏத்தலாம், பழைய விளக்கு ஏத்தலாம். ஆனா சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் விளக்காவது நம்ம புதுசு வாங்கணும். அதுதான் அங்க இருக்கிற விஷயம். சரிங்களா? இந்த பழைய அகல்லாம் ஏன் வேணான்றாங்கன்னா, அதுல எண்ணெய் கரையெல்லாம் படிஞ்சு ஒரு மாதிரி பிசு பிசுக்குன்னு இருக்கும். அதனால அதை தவிர்க்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கழுவி காய வச்சு அதன் பிறகு அந்த விளக்கு, புதிய அகல் விளக்கு கொஞ்சம் ஒரு 5 விளக்கோ இல்லை 10 விளக்கோ எவ்வளவோ உங்களால முடிஞ்சது வாங்கி தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு அது நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி அதுக்கு திரி போட்டு அதை ஏற்றி வைக்கணும். சரி, அது எங்கெங்க ஏற்றி வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீபத்தை உங்க வீடு இருக்கு அப்படின்னா வெளி வாசல் இருக்கு. சில பேருக்கு முற்றம் இருக்கும். முற்றம்னா தாவாரம் இருக்கும், அங்கெல்லாம் ஏத்தலாம். மாடி பால்கனி இருந்துச்சுன்னா மாடி ஃபுல்லா ஏத்தலாம். தீபத்துக்கு கணக்கே கிடையாது. இவ்வளவுதான் ஏத்தணும், அவ்வளவுதான் ஏத்தணும் அப்படின்லாம் கிடையாது. 108 தீபம் ஏத்தலாம், 1008. நம்ம வசதியை பொறுத்து தான் எங்கெங்க வைக்கணுமோ அங்க. அதே மாதிரி வெளியில பாத்தீங்கன்னா வாசல்ல, திருவாசல்ல 2 வாசலுக்கு நேரம் ஒன்னொன்னு, முற்றத்துல 3, அதுக்கப்புறம் 5, நம்ம வீட்டு வாசல்ல 5, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 11 தீபம். அந்த மாதிரி உங்களுடைய சாமி பூஜை அறையில இது. சரி, தீபம் ஏற்றத்துக்கு உகந்த நேரம் வேற ஒண்ணு வேணும் இல்லைங்களா? அப்போ மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஏற்றி வழிபட்டால் மிக மிக நன்மை. சரி, இதுல எத்தனை விளக்குகள் அப்படின்றத நான் சொன்னேன். இருந்தாலும் 3 நாட்கள் வழிபட வேண்டியது இந்த கார்த்திகை தீபத்தை. 3 நாட்களும் விளக்கேற்றணும். 3 நாட்களும் விளக்கேற்றும் போது எண்ணிக்கையில் சில பேர் எண்ணிக்கை கேட்பாங்க, எத்தனை விளக்கு தான் ஏத்தலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும்.
அது அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு விளக்கு ஏத்தலாம். இருந்தாலும் ஒரு சில இது மற்றும் சொல்றேன். வீட்டு முற்றம் தாவாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அங்க 4 விளக்கு ஏத்துங்க. சமையல் செய்யற இடத்துல ஒரு தீபம் ஏத்துங்க. நடைன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம நடக்கிற பாதைன்னு ஒண்ணு இருக்கும். கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க அத. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 தீபம் ஏத்துங்க. வீட்டின் பின்புறம் 4 தீபம் ஏத்துங்க. சில பேருக்கு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில 4 தீபம் ஏத்துங்க. மாடம் வச்சிருப்பாங்க. அந்த மாடத்துல 2, நிலைப்படிக்கு 2, சாமி படத்துக்கு கீழே 2, வெளியே யமதீபம் 1 ஏத்தணும். தெற்க பார்த்து ஒன்னே ஒண்ணு வச்சிடணும். அதே மாதிரி திருக்கோலம் இட்ட இடத்துல கோலம் நம்ம வாசல்ல போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல 5 தீபம் ஏத்தணும். மொத்தம் 27 தீபங்கள், குறைஞ்சபட்சம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். 27 என்பது 27 நட்சத்திரங்களை குறிக்கும். சரிங்களா? 27 வைக்க முடியாதவர்கள் 9 தீபமாவது கட்டாயம் இருக்கணும். வீடு முழுவதும் ஏற்ற முடியாவிட்டாலும் நிலைவாசில் பூஜை அறையில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றுவது நிச்சயம் ஏற்ற வேண்டும். 2 விளக்காவது ஏற்றணும் வீட்டுக்குள்ள. சரி, எத்தனை நாட்கள் இதை ஏற்ற வேண்டும்? நான் முதல்ல சொல்லிட்டேன், பரணி தீபத்தன்று ஏத்தணும். பரணி தீபம்ன்றது யம தீபமும் சேர்த்து ஏத்தணும். கார்த்திகை மகா தீப நேரம் மாலை 6 மணி. அந்த நேரத்துல தீபம் ஏற்றுவது சிறப்பு. அதே போல சிவன் சக்தியின் அருள் கிடைக்குமா? எப்படின்னா, தீபமானது அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, அதே மாதிரி ஒரு சட்டி மாதிரி இருக்கும், கிளியன் சட்டின்னு இருக்கும், பல வடிவத்துல அது இருக்கும். அந்த களிமண்ணாலான விளக்குல பசுனை கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றினால் சிறப்பு. அதுல அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. அதனால பசுனையை தீபத்தில் இடும் பொழுது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்த சிவசக்தி சொரூபமாக இருக்கு. சரி, இன்னொன்னு என்னன்னா, வாழை இலை தீபம் வைக்கும் போது கண்டிப்பாக சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிய வாழை இலையை கீழே வைத்து அதன் மீது சாதாரணமாவே நம்ம பூஜை பண்ணும்போது, வெள்ளிக்கிழமையெல்லாம் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று தட்டு வச்சு வைப்போம். தட்டு இல்லாதவங்க வாழை இலையை சின்ன சின்னதா நறுக்கி வச்சுட்டு, அந்த வாழை இலைக்கு பதில் அப்படி சப்போஸ் வாழை இலை கிடைக்கல, வாங்க முடியல அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது பசு ஞானம் சாணம் இருக்கு இல்லையா, அது கிடைச்சதுன்னா கூட அந்த பசுஞானம் வச்சு அதன் மீது அகல் விளக்கு வைத்தால் இன்னும் சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி வாசல்ல இரு முனைகளிலும் நிச்சயமாக 2 புதிதாக வாங்கிய விளக்கு வைக்கணும். பழைய விளக்கு வைக்க கூடாது. சரிங்களா? ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றும் போது அந்த புது விளக்குல தீபம் ஏற்றினால் மிகவும் சிறப்பு. அதே மாதிரி நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், இதுதான் பயன்படுத்தணும். வேற எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. அதே போல தீபத்துல 3 தேவியர்கள் சங்கமம் ஆவார்கள். 3 தேவியர்கள் அப்படின்னு சொல்லும்போது தீபச்சுடர் மகாலட்சுமியாகவும், ஒளி சரஸ்வதியாகவும், அந்த வெப்பம் சூடு இருக்கு இல்லையா, அது பார்வதியாகவும் கருதப்படுகிறது. சரி, எந்த திசையில் விளக்கேற்றினால் நன்மை? இந்த தீப திருநாள்ல கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமணத்தடை அகலும். தெற்கு நோக்கி தீபம் ஏற்றுவது மிக மிக தவறு. ஆனால் யமதீபம் ஏற்றும் போது மட்டும் அந்த தெற்கு நோக்கி ஒரே ஒரு தீபம் ஏற்றலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இன்றைய தினம் இந்த தீபங்களை ஏற்றுங்கள், தீப திருவிழாவை கொண்டாடுங்கள். தீபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப பெருவிழா சிறப்பாக நடைபெறும். அந்த ஜோதியை காணவே நிறைய பேர் போவாங்க. அதே போல இந்த கொப்பரை தீபம் இருக்கு, மகாதீபம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வீட்டில் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் கோவில்கள்ல தான் செய்வாங்க. அதனால ஆண்டிற்கு ஒரு முறை வரும் இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்கள். உங்கள் பாவங்கள் எல்லாம் போகட்டும். அதே மாதிரி 21 தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சந்ததியினர் அந்த பாவங்கள் எல்லாம் போக்கி
நல்ல ஒரு முக்தி கிடைக்கும் என்பது காலங்காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. இந்த கார்த்திகை தீப வெளிச்சத்தில் உங்கள் வீடு ஒளிமயமாகட்டும், உங்கள் வாழ்வில் சகல நன்மைகளும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே போல கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாட்டுல சிந்தித்து இன்றைய தினம் செயல்பாடு இருக்கட்டும். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நீண்ட நாள் உறவினர்களை கண்டு சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தனம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டு தன்மைகளை நீங்களே அறிந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபார ரீதியான பயணங்கள்ல சாதகமான சூழல்கள்லாம் அமையும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் மிகவும் சிறப்பு. மனசுல ஒரு விதமான குழப்பமும் அமைதியின்மைக்கான சூழ்நிலையும் உருவாகும். அதே போல செலவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நன்மை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியின்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூகம் தொடர்பான வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். செய்கின்ற வேலையில கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தவர்கள் பற்றிய கருத்துக்களை, தேவையற்ற கருத்துக்களை சொல்வது தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரி ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். தொழிலில் ஒரு புதுவிதமான அனுபவம் ஏற்படும். ரகசியமான செயல்பாடுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே போல இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசய எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திர புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு சகோதரர்கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு, அவர்கள் பற்றிய ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். கலைத்துறை சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடுகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி மருமகள் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். சுபகாரியங்கள்ல இருந்து வந்த இடையூறுகள்லாம் விலகும். வெளிவட்டாரத்துல செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகள்லாம் விலகும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகள், அதாவது உங்களுக்கு இருக்கின்ற திறமைகள்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தமான சூழல் உங்களுக்கு, அதாவது உடல் ஆரோக்கியத்துல ஒரு விதமான மந்தம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். எல்ஐசி, இந்த இன்சூரன்ஸ் தொடர்பான
வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புரிதல்லாம் இன்னைக்கு அதிகமா ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது மிகவும் நல்லது. திடீர் தன வரவுகள் இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிரபலமானவர்கள் அறிமுகங்கள் இன்னைக்கு ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கின்ற ஒரு நாள். எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் அதிசய வடகிழக்கு அதிசயன் 5ஆம் எண் அதிசய இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திர அறிமுகங்கள் ஏற்படும். புதிய அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 1:20 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு. அதன் பிறகு சந்திராஷ்டம் விலகுது. துளாராசிக்கு சந்திராஷ்டமும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அதே மாதிரி ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகள் தடைகள் எல்லாம் இன்றைய தினம் குறையும். ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்துல ஆர்வத்தோட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். மாணவர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி படிப்புல ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதற்கேற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிசய தெற்கு திசை. அதிசய எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்கள் எதை செய்தாலும் மதியம் பார்த்தீங்கன்னா 1:20 செஞ்சு முடிச்சிடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகுது. அன்றாட வேலைகள் செய்யலாம், புதியதா எதையும் செய்ய வேணாம். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எதையும் சமாளிக்கும் மனோபாவம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் சிந்தித்து கொடுங்க. உணவு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும். அதே போல காப்பீடு சார்ந்த துறையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் இன்றைய தினம் சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறதுனால அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் சந்திராசிரமம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டியது அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, திட்டமிட்ட சில காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் உருவாகுகின்ற ஒரு தன்மை. உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு பணிகள்ல சாதகமான சூழல்லாம் ஏற்படும். கூட்டாளிகளின் ஆதரவுகளால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் பரிவு வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு தேவை. அதிசய கிழக்கு திசை. அதிசய எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். வியாபாரம் சம்பந்தமான சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். தேவையில்லாத ஒரு விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்து கொண்டால் மனதிற்கு மிகவும் நன்மை அளிக்கும். மன நிம்மதி கிடைக்கும். உத்தியோகத்தில் அமைதியான சூழல் ஏற்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். வழக்கு சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த முடிவுகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பெருமை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை. அதிசய எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு
உங்கள் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பிள்ளைகளோட சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மேன்மையான சூழல்லாம் ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மேலதிகாரியும் உதவிகரம் கிடைக்கும். மனதுல கற்பனை சார்ந்த புதுவிதமான சிந்தனைகள்லாம் உருவாகும். உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் பொறுப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தொழில் முதலீடு செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனமா முதலீடு செய்யுங்க. அதே மாதிரி சமூக பணிகள்ல, பொதுத்துறை பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல சாதகமான சூழல்லாம் ஏற்படும். உத்தியோகத்துல உயர் அதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். அதே போல சில துறை சார்ந்த நிபுணர்கள் இப்போ ஆராய்ச்சி பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதிசய வடகிழக்கு அதிசயன் 5 அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, உடற்பயிற்சி சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும். புதிய ஒரு செயல்பாட்டுல ஆர்வங்கள் ஏற்படும். உங்கள் மீதான சில விமர்சனங்கள்லாம் இன்னைக்கு மறையும். பழகிற விதத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். உடன் பிறந்தவர்களும் ஆதரவாக இருப்பார்கள். சிறுதூர பயணம் மூலம் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.